என்னடா? மம்மி எங்க ஸ்கூல்ல லோக்கல் டூர் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு 150 ரூபீஸ் கட்டணும். லோக்கல் டூருக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். அதான் எல்லா இடத்துக்கும் உங்க அப்பா கூடவே போய் சுத்தி பாக்குறியா? அப்புறம் என்ன தனியா ஒரு டூரு? ஸ்கூல் பசங்களோட போற ஜாலி கிடைக்குமாமா? உனக்கு ஜாலியா இருக்கும். ஆனா ஒன்ன அமிச்சிட்டு யார் இங்க பயந்துட்டே உட்கார்ந்துருக்குது? அதெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் போ. நானே சின்ன பிள்ளையா? நீங்க பெரிய மனுஷன் தான். ஹாய் வினோத். ஹாய். என்ன அம்மாவும் புள்ளையும் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க புள்ளைக்கு லோக்கல் டூர் போணுமா? அமிச்சு வைங்க. வேண்டாம் செல்லம், நீ எந்த இடத்தை பார்க்கணும்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன போன வாரம் சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரியா? சினிமான உடனே தான் ஞாபகம் வருது. ஏங்க உங்களை சில டிவிடிஸ் எல்லாம் வாங்கிட்டு சொன்னனே, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேனே. சிந்து பைரவி, இரு மலர்கள், இரு கோடுகள், கோபுரங்கள் சாய்வதில்லை. என்னங்க இதெல்லாம்? என்ன பாரு? நீங்க செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிற மூவிஸோட பேரெல்லாம் நீங்களே பாருங்க. ஏன் இந்த மூவிஸ்க்கு என்ன? என்னவா இது எல்லாமே ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதை. இதெல்லாம் எதுக்குங்க வாங்கிட்டு வந்தீங்க? டாடி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரோ என்னவோ? உதப்பட போற ராஸ்கல். என்ன இது பெரியவங்க மாதிரி பேசிட்டு போடா உள்ள போடாங்கற. சாரி மம்மி. பாரு, நான் மூவிஸ் எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஏதோ கண்ணில் பட்டதை எடுத்து வந்துட்டேன். அதுக்காக தான் இதெல்லாம் நீயே பார்த்துக்கோன்னு சொல்றேன். சரி பரவாயில்ல, கொடுங்க. நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போற வழியில மாத்திக்கலாம். எனக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன பாரு? வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன். அதான் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பாரு, இப்போ நீ தானே சொன்ன. என்னங்க இது? ஏதோ சினிமால வர டயலாக் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல பாரு, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக திடீர்னு சுமங்கலி பூஜை? திடீர்னு ஒண்ணு சுமங்கலி பூஜை இல்ல. 2-3 தடவை தாலிக்கொடி என் கழுத்துல இருந்து அருந்தப்பவே நான் எடுத்த முடிவுதான் இது. அது மட்டும் இல்ல, இப்ப சமீப காலமா என் மனசுக்குள்ள திடீர்னு குழப்பங்கள் வந்துட்டு போகுது. அது என்ன ஏதுனால கேட்காதீங்க, என்கிட்ட பதில் இல்ல. ஆனா நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை நடந்தே ஆகணும். சரி நடத்து. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும்? என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட போறதா நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லல, ஆனா கண்டிப்பா கூப்பிடுவா இல்ல? ஆமாங்க, கூப்பிடணும். ஆனா எல்லாரையுமே கூப்பிட போறது இல்ல. ஒரு சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ மட்டும் கண்டிப்பா கூப்பிடணும். சுமங்கலி பெண்கள் கண்டிப்பா இந்த பூஜையில கலந்துக்கணும். அவங்களுக்கு புடவை, ரவிக்கை துணி, மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் வச்சு கொடுத்தாதான் நமக்கு புண்ணியம். அது மட்டும் இல்ல, அப்பதான் நம்ம தாலி பாக்கியம் நிலைக்கும்னு சொல்லுவாங்க. சரி பாரு, உன் விருப்பப்படியே செய். சரி, நீங்க போய் முகம் கைகள் எல்லாம் அலம்பிட்டு வாங்க. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்பா எப்படி இருக்காரு? உடம்பு நல்லபடியா பார்த்துட்டு இருக்காரா? வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஆஃபீஸ் பிசினஸ் சுத்திட்டு இருப்பாரு. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா நான் அப்புறம் பேசுறேன். எஸ் மிஸ்டர் சக்திங்கிறது நான் தான். ஐ ஆம் ராதாகிருஷ்ணன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க சார். கம் இன். பரவாயில்ல, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தாங்க? மிஸ் பூஜா கொடுத்துருக்காங்க சார். அது வந்து எதுவும் சொல்ல வேணாம். எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்க. ஓகே.
என்னங்க இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? ஏன் பாரு? சுமங்கலி பூஜைக்காக கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு தான். இதுக்கெல்லாம் நான் வரணுமா? நீயே பார்த்துக்க கூடாதா? என்னங்க இது இப்படி அலட்சியமா பேசுறீங்க? இந்த பூஜைக்காக நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறோங்கிறது இல்ல முக்கியம், எவ்வளவு ஈடுபாட்டோட செய்றோம் அதாங்க முக்கியம். அதெல்லாம் சரி பாரு. நான் இப்போ மிஸ்டர் சண்முகத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதை விட்டுட்டு எப்படி வர முடியும்? நீயே போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சரிங்க. என்ன பாரு, கோச்சிக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ சார், உங்களை பார்க்க கண்ணாயிரன் ஒருத்தர் வந்திருக்காரு. சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். பேஷண்ட்டை பார்த்துட்டீங்களா? ஓகே மேடம். ரேவதி, நாளைக்கு ஈவினிங் வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன், அவசியம் வந்துடணும். ஓகே மேடம். வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? ஏன், ஏதாவது பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன். இனிமே எப்போ ஹாஸ்பிட்டல் வரதா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. சரிங்க தம்பி. நான் இப்போ உள்ளே வரும்போது ஒரு அம்மா வெளியில் போனாங்களே, அவங்க தான் உங்கள் சம்சாரமா? ஆமாம். உங்கள் 2 பேரையும் ஒரு தடவை இதே சென்னையில் பார்த்து எங்கள் சிவா தம்பி தான் இந்த அம்மாவோட பேசிகிட்டு இருக்காங்களோன்னு நினச்சி நான் வந்து உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தேன்னு நீங்கள் கூட தெரியலன்னு சொல்லிட்டீங்களா தம்பி? ஓ, அப்படியா? ஆமாம் தம்பி. எங்கள் சிவா தம்பி தான் பொய் சொல்கிறாரோன்னு நினச்சி அதை போய் நான் எங்கள் பெரியாத்தாட்ட சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை எங்கள் பெரியாத்தா நம்பலை. அப்பவே விசாரிச்சிருந்தா எங்க சிவா தம்பி மாதிரி இன்னொருத்தர் இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சிருக்கலாம். அப்படி சந்திச்சிருந்தா. சொல்லுங்க அண்ணா, இந்நேரம்? இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க தம்பி. இந்நேரம் உங்க சிவாக்கு பதிலா நான் செத்திருப்பேன். அதானே சொல்ல வந்தீங்க? இதை சொல்றதுக்கு என்ன தயக்கம்? கொலை செஞ்சவன் அடையாளம் தெரியாம தானே ஆளை மாத்தி கொண்டு இருக்கான். அதானே உண்மை. உண்மை சொல்றதுக்கு எதுக்கு தயங்கணும்? செத்து பொண்ணு சிவா இன்னும் உங்க மனசுல உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா உயிரோட இருக்கிறன்னா டெய்லி செத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அந்த கொலைக்காரன் பிரதாப் என்னைய கொண்டிருக்கலாம். தம்பி, சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை தம்பி. காலையில் யதார்த்தமாக மொட்டை மாடிக்கு போனேன் தம்பி. துணி காய போட்டுக்கிட்டு இருந்த மீனாம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னன்னு சொல்றீங்க? ஆமாம் தம்பி. மீனாம்மா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் என் மனசே பதறி போச்சு தம்பி. என்னம்மான்னு கேட்டேன். என்ன ஒன்றும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு தம்பி. தம்பி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி. மீனாம்மா மனசில் இப்போ என்ன புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியல தம்பி. மீனாம்மா கண்கலங்க கூடாதுன்னு நீங்கள்லாம் எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மீனாம்மா அங்கேயே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க மனசில் ஒரு நிம்மதியை கொண்டு வரணும் தம்பி. உங்களால் தான் முடியும். உங்களை தான் மழை போல நம்பி இருக்கோம் தம்பி. கவலைப்படாதீங்க அண்ணா. மீனா விஷயத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் சமாளிச்சாச்சு. இதையும் எப்படியாவது வந்து சமாளிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. சரிங்க தம்பி. இந்த விஷயம் பெரியாத்தாளுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படுவாங்க தம்பி. தெரியாது, நீங்க தைரியமா போங்க. அப்ப நான் வர்றேன் தம்பி. சின்னமணி நீ எனக்கு
ஷைலஜா, உன் சொத்து முழுசையும் ஆசிரமத்து பேர்ல நீ மாத்தி எழுதி கொடுத்ததுனால இப்போ பினான்சியலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முதல்ல எல்லாம் 20ஆம் தேதி ஆன உடனேயே அடுத்த 10 நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இப்ப அந்த கவலை இல்ல. பரசவாக்கத்துல நீ கட்டி விட்டு இருக்கிற கடை வாடகையில இருந்து வர்ற பணம் ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இப்படி பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? பசியோட அருமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டைம்க்கு சாப்பிடலன்னா வயித்துல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு ஒரு டாக்டரா அத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னன்னா இந்த உலகத்துல யாருமே பசியோட இருக்க கூடாதுமா. அதுக்குதாம்மா நாங்களும் பாடுபட்டு இருக்கோம். நான் ரூமுக்கு போறேம்மா. என்னால ரொம்ப நேரம் இப்படியே உட்கார முடியல. சரிம்மா, குழந்தை தலை திரும்புற நேரம். இப்ப கஷ்டமா தான் இருக்கும். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ. தேங்க்யூமா. பாத்து. தள்ளுங்க, தள்ளுங்க. அம்மா, அம்மா. சாதாரண மயக்கம்தான். யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. இந்த அம்மா யாரு? இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல மேடம். தண்ணி இந்தாங்க. அம்மா, 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 அம்மா. எழுந்துருங்கம்மா. வாங்க, வாங்க. நீங்களும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். யாரும்மா நீங்க? என்னாச்சு? அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என் பேரு ரேணுகாங்க. சொந்த ஊரு நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற பொய்யூருங்க. சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லைங்க. நான் ஒரு அனாதை. வேலை தேடி பட்டணத்துக்கு வந்தேங்க. வேலையும் கிடைக்கல. கையில கொண்டு வந்த காசும் கரைஞ்சிருச்சுமா. அதான் பசி மயக்கத்துல இப்படி விழுந்துட்டேன். சரி, அழாதீங்கம்மா. நீங்க மயக்கம் போட்டு விழுந்த இடம் கூட நல்ல இடம்தான். அழாதீங்கம்மா. அழக்கூடாது. இது ஒரு அனாதை விடுதி. இது பேரு உதவும் நெஞ்சங்கள். நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கிக்கலாம். அம்மா, நீங்க இங்க தங்கணும்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சு வந்து சேர்மன் அம்மாவை பாருங்க. நான் சேர்மன் அம்மாட்ட பேசுறேன். சரியா? வாங்க. மாலதி, நீங்க முதல்ல உங்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சேர்மன் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் சேர்மன் கிட்ட பேசிக்கிறேன். கூட்டிட்டு போங்க. போயிட்டு வாங்க. கண்ணில் நிறைந்த கண்ணி
தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே